குரங்கு பொம்மைன்னு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான் நித்திலன் கோபாலன். இவரோட அடுத்த மூவி தான் மகாராஜா. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி லீடை நடிக்கிறாரு. இந்த மகாராஜா நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது மூவி. மகாராஜா படத்தை வர மே 31 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை அந்த டேட் மிஸ் ஆச்சுன்னா ஜூன் 13 தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மகாராஜா படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா டைரக்டர் அந்த மாதிரி. அடுத்து அரண்மனை 4 நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். அரண்மனை 4 படம் ரிலீஸ் ஆன 5 டேஸ்லேயே 50 crore கிராஸ் பண்ணியிருக்கான் வேர்ல்டு வைடா. இது ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து ரத்னம் நம்ம ஹரி டைரக்ஷனில் விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளாப் மூவி. நம்ம விஷால் எப்படின்னா ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா அடுத்த 5-6 படம் ஃப்ளாப்பை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல விஷாலோட ரத்னம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 24 இந்த ரத்னம் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து தலைமை செயலகம். இந்த படத்தை நம்ம வசந்த பாலன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பரத் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த தலைமை செயலகம் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க டீசெண்டாக இருக்குது. இந்த தலைமை செயலகம் படத்தை வர மே 17 ZEE5 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் நம்ம அதர்வா மற்றும் நிமிஷா விஜயன் சேர்ந்து நடிக்கிற படம் தான் DNA. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான்.